வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கவிதை பேழை பகுதியில் உள்ள கவின்மிகு கப்பல் என்னும் பாடலாகும். முதலில் எட்டுத்தொகை நூல்கள் பற்றி அறிந்து கொள்வோம். கிபி 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் தோன்றிய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்பர். அவற்றை பாட்டும் தொகையும் என்று பிரித்து வைத்தனர். தொகை என்பது எட்டுத்தொகையை குறிக்கும். எட்டுத்தொகையில் 8 நூல்கள் உள்ளன. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இவை அனைத்தும் எட்டுத்தொகை நூல்களாகும். நூல்வெளி பகுதியினை பார்க்கலாம். மருதநில நாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். அவர் இயற்றிய ஒரு பாடல்தான் கவின்மிகு கப்பல் என்னும் தலைப்பில் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இவரே. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதநில நாகனார் என்று சிறப்பிக்கப்படுகிறார். அகநானூறு எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது இந்நூல். இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இந்நூலின் 255ஆம் பாடல் இங்கு நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. இனி பாடலை பார்க்கலாம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுதிரை பெருங்கடல் நீரிடை போழ இரவும் எல்லையும் அசைவின்று ஆகி விரைசெலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட கோடுயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒள்எரி மருங்கு அறிந்து ஒய்ய. உரு என்பது இப்பாடலில் அழகு என்ற பொருளினையும், போழ என்பது பிளக்க என்ற பொருளையும், வங்கூல் என்பது காற்று என்ற பொருளையும், நீகான் என்பது நாவாய் ஓட்டுபவன் என்ற பொருளையும், வங்கம் என்பது கப்பல் என்ற பொருளையும், எல் என்பது பகல் என்ற பொருளையும், கோடுயர் என்பது கரை உயர்ந்த என்ற பொருளையும், மாட ஒள்ளெரி என்பது கலங்கரை விளக்கம் என்னும் பொருளையும் தருகின்றது. இனி பாடலின் பொருளினை அறிந்து கொள்ளலாம். உலகம் இடம் மாறியதைப் போல அழகான தோற்றமுடையது கப்பல். அது புலால் நாற்றம் உடைய கடலின் நீரை பிளந்து கொண்டு வேகமாக செல்லும். இரவென்றும் பகலென்றும் ஓரிடத்தில் நிற்காமல் வீசுகின்ற காற்றானது கப்பலை அசைத்து அதன் வேகத்தை அதிகமாக்கி செலுத்தும். உயர்ந்த தரையையுடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் அந்த கப்பல் திசை அறிந்து அதனை ஓட்டுபவன் அங்கு கொண்டு செல்வான் என்று கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு அழகாக தெளிவாக இப்பாடலில் விளக்கியுள்ளது. அன்பு மாணவ செல்வங்களே, இக்காணொளியை பயன்படுத்தி பாடநூல் மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடை எழுதி பயிற்சி எடுத்து தேர்வு எழுதி பார்க்கவும். நன்றி, வணக்கம். தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும்.